ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம சேனலில் புதினா துவையல் குயிக்காக எப்படி அரைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாமா. முதல்ல புதினாவை நல்லா கிள்ளிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தனியாக அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட கொத்தமல்லி சேர்த்தும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், இஞ்சி நல்லா பெரிய துண்டு, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 3லேருந்து 4 பீஸ் அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே வதக்கி எடுத்துக்க போகிறோம். முதல்ல ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒன்றா வறுத்து தனித்தனியாக எடுத்துக்க போகிறோம். முதல்ல காஞ்ச மிளகா போட்டு வறுத்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்தா போதும். வறுத்துட்டு இதை ஃபஸ்ட்டு ஜாரில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உளுத்தம்பருப்பு வறுக்க போகிறோம். உளுத்தம்பருப்பு வந்துட்டு நிறைய சேர்க்கக்கூடாது, ஒரு 1லேருந்து 1 1/2 ஸ்பூன் அதுக்குள்ளே தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்க போகிறோம். ரொம்பவே கோல்டன் ஆகக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கோல்டு கலர் ஆகும்போதே நம்ம நெக்ஸ்ட்டு தேங்காயெல்லாம் இதில் சேர்த்துற போகிறோம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் இப்போ தேங்காய், இஞ்சி பூண்டு, புளி 3மே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ராஸ்மெல் போனதும் இப்போ இதில் அலசி வச்சுருக்க புதினாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த புதினாவில் இருக்கிற அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். புதினா நல்லா வதங்கி கொஞ்சோண்டு ஆகிடும், அந்தளவுக்கு வதக்கிட்டு இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ வந்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. எப்போவுமே வதக்கின பாத்திரத்தில் இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும் ஆறுறதுக்கு. அதே மாதிரி சூடாக அரைச்சோம்னா ஜாருடைய பிளேட்ஸு சீக்கிரமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா அரைங்க. இப்போ வந்துட்டு ரொம்ப நைஸாக கிரைண்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக கிரைண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சால்ட்டோ இல்லை கல்லுப்போ சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு குட்டியாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதோ கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். உளுத்தம்பருப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இது வரைக்கும் போதும். தாளிச்சிட்டு இதை சட்னியில் கொட்டிக்கோங்க, இல்லை சட்னி இதில் போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. சூப்பரான புதினா துவையல் ரெடி ஆகிடும். தயிர் சாதத்துக்கோ இல்லை இட்லிக்கோ தோசைக்கோ இல்லை பிரிஞ்சி சாதத்துக்கோ எதுக்குனாலும் சைட் டிஷ் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு எங்கள் ஐடியா ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.